friends, welcome back to Mr. Civil Engineer YouTube channel. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்குற வீடியோ கோவை இன்டர்லாக்கிங் பிரிக்ஸில் மேனுஃபேக்சரான பிளாக்கை யூஸ் பண்ணி பில்டிங் ஒன்று கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம். இந்த பில்டிங் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து ஒரு அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்க மாதிரி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இது கொஞ்சம் மினிமம் கம்ப்ளீட் ஸ்டேஜில் நிற்கிது. ஸோ கம்ப்ளீட் ஸ்டேஜில் எப்படி வருதுன்றதை வீட்டுக்குள்ளே போய் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ சேனல் நம்ம வந்து 10x16 சைஸில் ஒரு பெரிய ஹால் ஒன்று என்ட்ரன்ஸில் ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இந்த ஹாலில் வந்து இன்டீரியர் அண்ட் ஃபால் சீலிங் எக்ஸெட்ரா எல்லாமே வந்து பண்ணி காட்டியிருக்கோம். இது வீட்டுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பார்த்துருந்தேன். ஆக்சுவலி வந்து ஒரு தகர செட்டு போட்ட மாதிரி ஒரு டைப்பில் பிளான் பண்ணியிருந்தோம். இன்டீரியர் கவர் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு ஸோ காஸ்ட் எஃபிஷியண்ட்டாகவும் ப்ளஸ் கூலிங் எஃபெக்டிவில் கூலிங் டைல்ஸும் கூலிங் ஷீட் தான் மேலே போட்டிருக்கோம். இது ஒரு 10x10 சைஸில் ஒரு கிச்சன் ஒன்று, 7 ஃபீட் லெவலில் ஒரு டைலு, அதுக்கடுத்து ஒரு கிரானைட் ஃபினிஷிங், அப்புறம் வந்து நம்ம நார்மலாக டேப் எல்லாமே வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் கிச்சனில் இன்வால்வ் ஆகிற மாதிரி ஆர்ஓ பாயிண்ட்லேருந்து சிம்னி ஹோல்ஸ்லேருந்து அதுக்கடுத்து எக்ஸாஸ்ட் பாயிண்ட்டு சம்திங் எல்லா மிக்ஸி கிரைண்டருக்கான பாயிண்ட் எல்லாமே இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ப்ரைமர் பட்டி எல்லாமே பார்த்துட்டோம். அதுக்கடுத்து வீட்டுக்குள்ளுக்குள்ள வந்து யூபிவிசி விண்டோஸ் ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். அதுக்கடுத்து தேவையான எல்லா இடத்துலையும் பாயிண்ட்ஸ் கொடுத்துட்டு ஒரு கிளாஸி ஒரு அழகான ஒரு லுக்கில் ஒரு டைல்ஸ் ஒன்று ப்ரொவிஷன் பண்ணிவிட்டு அடுத்து ஒரு ஆன்டிஸ்கிட் டைல் வந்து ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். ஆன்டிஸ்கிட் டைல் வந்து கிச்சனில் தண்ணி வந்தாலும் வெளிக்கு விழுகாமல் இருக்க மாதிரி ஒரு ப்ரொவிஷன். அப்புறம் வந்து ஹாலில் வந்து கிளாஸி டைல் ஒன்று, அப்புறம் வந்து பெட்ரூம் அதுவும் சேம் 10x10 சைஸில் ஒரு பெட்ரூம் வித் அட்டாச் டாய்லெட்டோட ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். இது பெட்ரூமோட என்ட்ரன்ஸு. ஸோ நீங்கள் பார்க்குறது இப்போ பெட்ரூம்குள்ளே போய் பார்த்தோன்னா அந்த 10x10 சைஸில் அதே மாதிரி சேம் ஹாலில் என்ன போட்டிருக்கோமோ அதே கிளாஸி ஃபினிஷிங்கில் ஒரு டைல் ஒன்று, அதே மாதிரி இதுலேயும் யூபிவிசி விண்டோஸ் வந்து 2 ப்ரொவிஷன் பண்ணியிருக்கோம். இது ஜஸ்ட் கம்ப்ளீட் ஸ்டேஜில் இருக்கிறதுனால கொஞ்சம் பிளாரிங்காக இருக்கும். நான் நெக்ஸ்ட்டு வந்து அப்லோட் பண்ணுறேன் ஒரு கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம். இது வந்து அட்டாச் டாய்லெட்டு. இது வந்து டைல்ஸு எல்லாமே லே பண்ணது மாதிரி அதில் வந்து ஒரு டாய்லெட்டில் என்னென்ன விஷயங்கள் இருக்குமோ எல்லா விஷயங்களுமே உள்ளே இன்க்ளூட் பண்ண மாதிரி ஒரு டாய்லெட்டு. அண்ட் இந்தியன் வெஸ்டர்ன் கிளாஸுக்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்து வந்து இந்தியன் கிளாஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து நம்ம ஷவரு, வால்வு, பல்பு ஹோல்டரு, அதுக்கடுத்து சிங்க்கு எல்லாமே வந்து பிராண்டடாக தான் போட்டிருக்கோம். வீடு முடித்ததுக்கப்புறம் ஃபினிஷிங் இந்த மாதிரி கொடுக்குறோம். ஆக்சுவலாக இந்த மாதிரி ஃபினிஷிங்கில் ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜுக்கு கொடுக்குறோங்க. இது வந்து பேக் அண்ட் ஃப்ரண்ட் வியூ. பேக்கில் வந்து மழை சாரல் அதிகமாக அடிக்கும், ப்ளஸ் மழை தண்ணி வந்து பின்னாடி எடுக்க பேக் சைடு மட்டும் பிளாஸ்டிங் பண்ணிட்டோம். பேலன்ஸ் இருக்க எந்த பக்கமே பிளாஸ்டிங் பண்ணல. ராமப்பட்டி ப்ரைமர் அடித்து பெயிண்டிங் பண்ணி ஹேண்ட் ஓவர் ஸ்டேஜில் நிற்கிதுங்க. இந்த வீடியோவை பற்றி கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷன் தெரியப்படுத்துங்க. தேங்க்யூ ஃபார்